தங்கமயிலோட அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் தங்கமயில் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இவங்க ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க. வேலைக்கு போகணும், வரதட்சணை கொடுமை. அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு கர்ப்பமாக இருந்ததாம்மா, அது கலையிற அளவு இவங்க கொடுமை பண்ணியிருக்காங்கன்னு போலீஸ் சொல்கிறாங்க. அந்த பொண்ணே எல்லா வாக்குமூலம் கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்துருச்சுன்னு சொல்கிறாங்க. போலீஸ் இனிமேல் இதுக்கு மேலே இவங்களை வச்சுருக்கக்கூடாது, இனி கேஸ் போட்டு உள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கோமதி, ராஜி எல்லாருமே அழுகுறாங்க. முக்கியமாக கேஸ் போட்டது கோமதி மேலே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணன், பாண்டியன், கோமதி, ராஜி, அரசு எல்லாத்தையுமே விசாரித்து இந்தளவு நீங்கள் கொடுமை பண்ணியிருக்கீங்க, குடும்பமாக சேர்ந்து அந்த பொண்ணை கண்டிப்பாக உங்களை எல்லாம் கேஸ் போட்டு உள்ளே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சக்திவேலும் முத்துவேலும் இப்படியெல்லாம் அவங்க பண்ணல, அவங்க நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, இது ரொம்ப பெரிய கேஸு, வரதட்சணை கொடுமைனா ரொம்ப கஷ்டம், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு போலீஸும் சொல்லிடுவாங்க. வக்கீலும் பேசி பார்ப்பாங்க. கண்டிப்பாக அவங்க உள்ளே இருந்தே ஆகணும், இதுக்கு மேலே நீங்கள் கோர்ட்டில் தான் போய் பேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரே வழி என்னென்னா, அந்த பொண்ணு தான் கேஸை வாபஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் உங்களை வெளியில் விடுவோம், கேஸ் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன், மீனா எல்லாம் நம்ம போய் அவகிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் தங்கமயிலோட அம்மா விட மாட்டுக்கிறாங்க. என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டிங்களே, உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன், அழுன்னு அழுகுறாங்க. அவள் அப்பாவி, அவளை போட்டு அந்த கொடுமை இருக்கீங்க, அவனால் இங்கே வரக்கூட முடியாத அளவுக்கு அவள் உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா சொல்லுவாங்க. எல்லாமே பொய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இவங்க சொன்ன பொய் எல்லாத்தையும் சொல்லுவார். ஆனால் போலீஸ் சரவணனை திட்டுவாங்க. இதோட ப்ரோமோ முடிச்சிருச்சு.